தமிழக அரசியலே இப்போ ஒரு த்ரில்லர் சினிமா ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குங்க. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்ததுல இருந்து இன்னைக்கு 4வது நாளா ஒரு மிகப்பெரிய ஸ்டேல்மேட் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பனையூர்ல இருக்கிற தாபியம் தலைமை அலுவலகம், இன்னொரு பக்கம் மக்கள் பவன்னு அழைக்கப்படுற ஆளுநர் மாளிகை. இந்த 2 இடத்தையும் தான் ஒட்டுமொத்த இந்தியாவே உற்று கவனிச்சிட்டு இருக்கு. 107 எம்எல்ஏக்களை வச்சிருக்க விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் ஏன் கூப்பிடல? 112 பேர் ஆதரவு இருந்தும் ஏன் இழுத்தடிக்கிறாங்க? இதுக்கு நடுவுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிற அந்த மெகா முடிவு தமிழக அரசியலையே தலைக்கீழா புரட்டி போடப் போகுது. அது என்ன? இதோ முழு விவரம். கம்யூனிஸ்ட் முடிவு மற்றும் பின்னணி. இன்னைக்கு காலையில இருந்தே சென்னை பாலநிலத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட செயற்குழு கூட்டம் பரபரப்பா நடந்துட்டு இருந்தது. த.வே.கே.வுக்கு ஆதரவு கொடுக்கலாமா இல்லையாங்கிற விவாதம் ஓடக்கிட்ட இருந்தப்போ கட்சியின் மூத்த தலைவர் சி. மகேந்திரன் ஒரு அதிரடி பேட்டியை கொடுத்தாரு. ஆளுநர் ஆர்.என். ரவி மேற்கு வங்கத்துல நடந்துக்கிற மாதிரியும் கோவாவுல நடந்த குதிரை பேரத்தை மாதிரியும் தமிழ்நாட்டுல செய்ய நினைக்கிறாருன்னு கடுமையா சாடினாரு மகேந்திரன். ஆளுநர் மாளிகையொன்னும் பெரும்பான்மையை நிரூபிக்கிற இடம் இல்லை, அது சட்டமன்றம்தானன்னு சர்க்காரியா கமிஷன் விதிகள் சுட்டிக்காட்டி ஆளுநருக்கு செக் வச்சாரு. முக்கியமா பா.ஜே.கேவோட ஆதிக்கம் தமிழ்நாட்டுல வந்துடக்கூடாதுன்னா த.வே.கேவுக்கு ஆதரவு தர வேண்டியது காலத்தின் கட்டாயம்னு இடதுசாரிகள் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. கூட்டணி கணக்குகள் மேஜிக் நம்பர் 35. இப்போ கணக்கை பாருங்களேன். விஜயோட தவிவேக்க கையில 107 சீட் இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களோட ஆதரவை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. ஆனா ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 107 பேர் இருக்கிற பட்டியலை கொடுங்க, அப்போதான் கூப்பிடுவேன்னு பிடிவாதமா இருக்காரு. இப்போதான் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நடக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் விசிகே, இவங்க 3 பேரும் தவிவேக்கவுக்கு ஆதரவு தரதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. அப்படி நடந்தா தவிவேக்க 107, காங்கிரஸ் 5, இடதுசாரிகள் 4, விசிகே 2, 107. ஆளுநர் கேட்ட அந்த மேஜிக் நம்பரை விஜய் இப்போ துல்லியமா எட்டிட்டாரு. நிமிடம் 3:07 விஜயின் மாஸ்டர் பிளான் மற்றும் தியாகம். ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. திராவிட கோட்டைகளை தகர்க்க விஜய் போட்டிருக்கிற அந்த மாஸ்டர் பிளான் என்ன? ஆட்சி அமைக்க ஆதரவு வேணும்னா முதலமைச்சர் பதவியை விசிகே தலைவர் திருமாவளவனுக்கு விஜய் சம்மதிச்சிட்டதா ஒரு அதிரடி தகவல். எதிர்க்கட்சிகளின் சதி மற்றும் முடிவு. இந்த பக்கம் திமுகவும் அதிமுகவும் 50 வருஷ பகையை மறந்து ஒன்னா சேர்ந்து விஜயை தடுக்கப் போறாங்கன்னு ஒரு பக்கம் வதந்தி பரவிட்டிருக்கு. இதனாலதான் த.வே.கே பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தன்னோட எம்எல்ஏக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. 10 கோடி ரூபாய் கொடுத்து உங்களை விலை பேச வருவாங்க, விஜயோட போட்டோவை நெஞ்சுல வச்சுக்கோங்க, விலை போயிடாதீங்கன்னு ரொம்ப உணர்ச்சிகரமா பேசியிருக்காரு. விஜய் இப்போ ஒரு தெளிவான முடிவோட இருக்காரு. ஆளுநர் இன்னைக்கு மாலை 4:30 மணிக்கு தன்னை கூப்பிடலன்னா 107 எம்எல்ஏக்களும் கூண்டோட ராஜினாமா செஞ்சுட்டு மக்கள் கிட்டையே போய் நீதி கேட்கப் போறாங்கன்னு ஒரு அதிரடி தகவலும் வருது. விஜய் முதலமைச்சராவாரா? திராவிட கோட்டை தகருமா இல்லையா? இன்னைக்கு சாயந்திரம் ஆளுநர் மாளிகை சந்திப்புல இதுக்கான விடை தெரிஞ்சிடும்.